வணக்கம். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு, இந்த டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தமிழக அரசு ஆசிரியர்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது, எந்த அளவுக்கு ஏமாற்றுகிறது அப்படின்றது தான் அந்த நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். பொதுவாக ஆசிரியர் பணி அப்படின்றது அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான பணி. இது பணி அப்படின்றது சேவைன்னு தான் சொல்லும். இது கல்வி சேவை தான். அது அப்படியான ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது. அதில் டெட் தேர்ச்சி கட்டாயம், அதாவது டெட் தேர்ச்சி பெற்றால்தான் ஆசிரியர் பணியில் நீடிக்க முடியும், ப்ரமோஷனுக்கும் டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 1.5 லட்சம் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை, எதிர்காலத்தை ஒரு ஊசலாட்டத்தில் தள்ளிவிட்டது இந்த தீர்ப்பு. சரி, இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருக்கு என்ன செய்யவில்லை அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆசிரியர் பணிகள் தொடரவும், பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ற இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவானது ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமா, தமிழக அரசின் நிர்வாகத்திறனையும் இது தோலுரித்து காட்டியுள்ளது அப்படின்னு சொன்னால் இது மிகையாகாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய்வு பெற 5 ஆண்டுகள் இருக்கும் ஆசிரியர்கள் மட்டும் இந்த டெட் தேர்ச்சி அப்படின்ற இந்த வரம்புக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒரு சின்ன யாராவது இவ்வளோ பெரிய இடிக்கு மத்தியில் ஒரு சின்ன சந்தோஷம்னா இது ஒன்று தான். ஆர்டிஇ சட்டம் 2009 மிக தெளிவாக டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே சொல்லிடுச்சு. அதாவது 2010 இதை சட்டமானது அப்பயே சொல்லிட்டாங்க டெட் தேர்ச்சி கட்டாயம் சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு கால வரம்பு நிர்ணயித்து இந்த வரம்புக்குள்ள டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த ஆர்டிஇ சட்டமானது 1/4/2010 சட்டமாகுது. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 31/3/2015 வரைக்கும் இந்த கால வரம்புக்குள்ள டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால நிர்ணயத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலக்கெடுவுக்குள் பெரும்பாலான ஆசிரியர்கள் டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெறவில்லை. அது மட்டுமல்ல, ஆர்டிஇ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் பணிக்கான கல்வி தகுதியுடன் டெட் தேர்ச்சி என்பதும் கட்டாயம். அதாவது ஆசிரியர் பணி அப்படின்னு சொன்னால், இப்போ பிஎட் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிஎட் கூட இந்த டெட் தேர்ச்சியும் அடிப்படை கல்வி தகுதியாக நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அதனால் எந்த ஆசிரியராக இருந்தாலும், பணியில் இருந்தாலும் பணியில் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக ஆசிரியர் என்பவர் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். அப்போதுதான் அவர் ஆசிரியராக கருதப்படுவார் அப்படின்றது தான் இந்த சட்டத்தோட ஒரு சாராம்சம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலக்கெடுவில் பெரும்பாலான ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறவில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு அந்த ஆர்டிஇ சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. 31/3/2019 வரை கால அவகாசத்தை நீட்டித்து அதில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளாத ஆசிரியர்கள் தான் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பெரும் சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ஆர்டிஇ சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி, அதாவது ஆசிரியருக்கான கல்வி தகுதியுடன் டெட் தேர்ச்சி என்பதும் கட்டாயமாகிறது, அந்த உட்கூறுகளை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கினதுனால இப்போ லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் எதிர்காலம், வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. அதனால் அவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. சரி, ஆசிரியர்கள் தேர்வு எழுதாத அவங்க மெத்தனமாக இருந்ததுக்கும் திமுக அரசுக்கும் என்ன காரணம்? ஏன் நம்ம ரெண்டுத்தையும் முடிச்சு போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு போக முடியுமா? எப்படி இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்ல. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விவகாரத்தில் சட்ட சிக்கலை விட திமுக ஆட்சியாளர்களின் மெத்தனமே இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றது தான் பெரும்பாலானோரின் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு, நீங்கள்லாம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறலை, இமீடியட்டாக அதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுங்க, நீங்கள் படிங்க, நாங்கள் சிறப்பு டெட் தேர்வு வைக்கிறோம், இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கக்கூடிய டெட் தேர்வை நாங்கள் வைக்கிறோம், அதில் நீங்கள் பங்கேற்று நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். அதுமாரி பொதுவாக டெட் தேர்வுன்றது மிக கடுமையாக கொஸ்டின் பேப்பர்லாம் தயார் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் எளிமையாக பண்ணித்தரோம், நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் பணியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கலாம், ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். இவங்க எதுவுமே பண்ணலை. இதையெல்லாம் தாண்டி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு,
உச்சநீதிமன்றம் மட்டும் இல்லை, ஆர்டிஐ ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சிறப்பு டெட் தேர்வு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு, உத்தரவில் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறப்பு டெட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பின்னர் வந்து அதை திரும்ப பெற்று விட்டார்கள். இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு மிக தவறான விஷயம். ஆசிரியர்களுக்கு செய்யும் துரோகமா இல்லையா? லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேலை வந்து பணி வந்து ஊசலாடிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில நீங்கள் வந்து சிறப்பு டெட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு திரும்ப பெறுவீர்கள் என்றால் நீங்கள் ஆசிரியர்களை எந்த அளவுக்கு நடத்துகிறீர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறதா இல்லையா? ஆனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்னமும் திமுகவை நம்பிக்கொண்டிருப்பதுதான் வேதனையின் உச்சம். டிஆர்பி வெப்சைட்டில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 24, 25ஆம் தேதிகளில் வந்து சிறப்பு டெட் தேர்வு நடைபெறும். அதுக்கு வந்து போன மாதம் 20ஆம் தேதியிலிருந்து வர்ற 20ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு விட்டு அந்த இணையதளத்திலிருந்து திருப்பி அந்த அறிவிப்பை வந்து நீக்கி விட்டாங்க. இதுதான் நான் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு வாய்ப்பு வந்து பறிக்கப்படுதா இல்லையா? ஏன்னா தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, 2026 நாங்கள் வந்து 3 முறை டெட் தேர்வு வைக்கிறோம்னு சொன்னீங்க. இப்போ முதல் டெட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அதை திரும்ப பெற்றதற்கான காரணத்தை வெளிப்படையாக திரு அன்பில் மகேஷ் அவர்களால் சொல்ல முடியுமா? ஆர்டிஐ சட்டமும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலும் சிறப்பு டெட் தேர்வு நடத்தலாம் என கூறியுள்ள நிலையில் இந்த திரும்ப பெற்றதற்கான காரணத்தை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் அவசியம் தமிழக அரசுக்கு இருக்கு. இதை வந்து மறுக்கவே முடியாது. இது வந்து நீங்கள் எஸ்கேப் ஆகவும் முடியாது. அதே மாதிரி தமிழக அரசு வந்து ஆசிரியர்களை ஏமாற்றும் மற்றொரு வேலையிலும் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் வந்து இந்த கட்டாய டெட் தேர்ச்சி என்பதை எதிர்த்து மறு ஆய்வு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இது பள்ளிக்கல்வித்துறை சுதந்திரமாக இல்லை சுயமாக செயல்பட்டு இந்த நடவடிக்கையில் இறங்கவில்லை. ஒரு சில ஆசிரியர் சங்கங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் தவறாக வழிநடத்துகிறது. இல்லை இது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு தலையாட்டி பொம்மையாக பள்ளிக்கல்வித்துறையும் அமைச்சர் அன்பில் மகேஷும் செயல்படுகிறார்கள் என்பதுதான் வந்து வெளிப்படையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. பொதுவாக மறு ஆய்வு மனு என்ன அப்படின்னு சொன்னால், உச்சநீதிமன்றம் பெஞ்சோ உச்சநீதிமன்றமோ ஒரு தீர்ப்பு வழங்குது. தீர்ப்பு வழங்கின பிறகு நாங்கள் வந்து கொடுத்த இந்த ப்ரேயரில் இந்த பார்ட்டை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலை, கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் தீர்ப்பு வந்து வேறு மாதிரி வந்திருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள், இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி தீர்ப்பை வந்து மாற்றி கொடுங்கள் அப்படின்னு கேட்கறது தான் மறு ஆய்வு மனு. அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா, நீதிபதிகள் தீர்ப்பளிக்கும் போது சட்ட ரீதியாக ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பார்க்க தவறிவிட்டார்கள், இல்லை பார்க்க தவறிவிட்டீர்கள். எனவே அதை கருத்தில் கொண்டு அதை பரிசீலித்து தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த பிரேயராக இருக்க முடியும். அதாவது மறு ஆய்வு மனு அப்படின்றது. இப்போ வந்து எஜுகேஷன் அத்தாரிட்டி அப்படின்றது என்சிடிஇ என்ன பண்ணாங்க, வரையறுத்துட்டாங்க. ஆர்டிஇ சட்டம் என்ன சொல்கிறதோ அதுதான் வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதியாக, மினிமம் கல்வி தகுதியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதாவது அடிப்படையாக ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியர் பணிக்கு என்ன டிகிரி தேவையோ அதனுடன் டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்றத வந்து அவங்க வந்து உறுதி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஏற்று உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்து விட்டது. தீர்ப்பளித்த பிறகு அதை மறு ஆய்வு செய்யுங்கள் என்று வந்து கேட்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இது வந்து ஒரு காலம் கடத்தும் செயல். அப்படியே அந்த மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டு அதை வந்து பரிசீலிப்பாங்களா இல்லை தள்ளுபடி செய்வாங்களான்றது $1 மில்லியன் கேள்வி. இது வந்து ஒரு காலம் கடத்தும் செயலாகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய தமிழக அரசின் இந்த நகர்வு அரசியல் ரீதியாகத்தான் இருக்கிறது. தமிழக ஆசிரியர்களை ஏமாற்றும் விதமாகத்தான் இருக்கிறது. ஆர்டிஇ சட்டத்தில் திருத்தங்கள் செய்தால் மட்டுமே இதை வந்து ஆசிரியர்கள் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிலையில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்குமே தவிர இந்த மறு ஆய்வு மனு அதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் நமக்கு கை கொடுக்காது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து உதாசீனம் செய்யாமல் அதே நேரத்தில் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கிறது. அதனால தமிழக அரசு இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த மறு ஆய்வு மனுலாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்கிறத வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து சிறப்பு டெட் தேர்வை நடத்தியாக வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருடத்திற்கு 3 தேர்வை நடத்துங்கள், தேர்வை எளிமையாக நடத்துங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஆசிரியர்களுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுங்க. இது வந்து இந்த டெட் தேர்ச்சி எந்த அளவுக்கு கட்டாயம் என்பது குறித்து நீங்கள் வந்து ஆசிரியர்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சிறப்பு டெட் தேர்வு என்பதை தாண்டி இந்த ஆசிரியர் தேர்வு வாரியமானது வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் அந்த டெட் தேர்வை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்க வேண்டும். ஆசிரியர்கள் இல்லைன்னா மாணவர்கள் இல்லை.
ஆசிரியர்கள் வாழ்வாதாரமே வந்து ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கும்போது மாணவர்கள் எதிர்காலத்தை எப்படி அவர்களால் சிறப்பாக செதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஆசிரியர்களுக்கு துரோகம் செய்யும் போக்கை தமிழக அரசு உடனடியாக கைவிட்டு விட்டு, இல்லை வந்து காலம் கடத்தும் போக்கை உடனடியாக கைவிட்டு விட்டு ஆசிரியர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். ஏன்னா தொடர்ந்து வந்து ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக மட்டும்தான் அவர்களுக்கு வந்து ஒரு தேவதூதர் போலவும் அவர்களை காப்பாற்றுவர் போலவும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள். இனிமேலும் வந்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் திமுகவை நம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் நடுத்தருவுக்கு வர வேண்டியதுதான். இதை தவிர வேறு வழியே இல்லை.